அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொழுகையில் நன்மையின் புதையல்கள். قال الله تعالى الذين يقيمون الصلاة ومما رزقناهم ينفقون أولئك هم المؤمنون حقا لهم درجات عند ربهم ومغفرة ورزق كريم. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள், நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து செலவிடுவார்கள், அவர்கள்தான் உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள், அவர்களுக்கு அல்லாஹுவிடம் பல பதவிகளும் அவர்களுக்கு மகஃபிரத்தும் மன்னிப்பும் கண்ணியமான உணவும் இருக்கிறது என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே குறிப்பிடுகிறான். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய நேரத்திலே வஅ்முர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா லா நஸ்அலுக ரிஸ்கா நஹ்னு நர்சுகுக வல் ஆகிபத்து லித்தக்வா. நபியே, உமது குடும்பத்தினரை தொழுமாறு நீர் ஏவுவீராக, அதிலே ஏற்படக்கூடிய சிரமங்களை நீர் சகித்துக் கொள்வீராக. உம்மிடம் நாம் உணவை கேட்கவில்லை, நாமே உமக்கு உணவளிக்கின்றோம். நல்ல முடிவு இறை அச்சத்திற்கே இருக்கிறது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறான். மேலும் மற்றொரு வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய நேரத்திலே وَأَقِمِ الصَّلَاةَ طَرَفَيَ النَّهَارِ وَزُلَفًا مِنَ اللَّيْلِ إِنَّ الْحَسَنَاتِ يُذْهِبْنَ السَّيِّئَاتِ ذَلِكَ ذِكْرَى لِلذَّاكِرِينَ. நபியே, பகலின் இரு ஓரங்களிலும் இரவின் பகுதிகளிலும் தொழுகையை நிலைநாட்டுவீராக. நன்மைகள் தீமையை அழித்துவிடக்கூடியது, இதிலே சிந்திப்போருக்கு பெரும் படிப்பினை இருக்கிறது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறான். இந்த வசனங்களின் மூலமாக தொழுகையை நிலைநாட்டுவது எவ்வளவு சிறப்பானதாக இருக்கிறது, தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்கள் உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள், அதே போன்று தொழுகையை தங்களுடைய குடும்பத்திற்கும் ஏவ வேண்டும் என்ற விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனங்கள் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.